பிளாக் கார்டு கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம முட்டைக்கோசு சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்துட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு அளவாக கொஞ்சம் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கடுகு, கருவேப்பில், இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு கருவேப்பில் கொஞ்சம், கருவேப்பில் பொரிஞ்சு வந்தோடனையும் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முன்னாடி போட்டது வந்துட்டு உளுந்தம்பருப்பில், அது வந்து கடலைப்பருப்பு. இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு ரெட்டிஷாக வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வந்து பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்துட்டு எல்லா இதுலேயும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி 2 ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வந்துட்டு வதக்கிட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. 2 kg வந்துட்டு நாங்கள் முட்டைக்கோஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ போட போட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே போடுங்க. அப்படின்னா தான் வந்துட்டு அந்த மசாலெலாம் வந்து ஒட்டி வரும். மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வரும்போதே வந்துட்டு நல்லா உங்களுக்கு அந்த மசால் வந்துட்டு பிடிக்கிறது தெரியும். பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டி மசாலெலாம் வருதுன்னு. இப்படி கிளறிக்கோங்க. நல்லா கோஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு அந்த மசாலெலாம் வந்துட்டு ஒரு கோஸ் விடாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நல்லா வந்துட்டு அவங்க வதக்குறாங்கன்ட்டு. இப்போ நல்லா வந்துட்டு அந்த கோஸோட வந்துட்டு ஒட்டி வந்துருச்சு எல்லா மசாலும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கிட்டுட்டோம். இப்போ வந்துட்டு வந்துட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும்னு உப்பு போட்டோம். இப்போ வந்துட்டு கோஸில் வந்துட்டு உப்பு நல்லா பிடிச்சி வரணும், டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வந்துட்டு கலக்கி விடுங்க. நல்லா வந்துட்டு பரட்டி எடுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அங்கங்கே உப்பு கக்கியக்கூடாது இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு நல்லா தெளித்து விட்டுக்கலாம்.
அது வந்துட்டு கீழே வந்துட்டு அடி பிடிச்சி வராமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறோம். அடுத்து வந்துட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். அதுக்கோசரம் வந்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு என்ன சொன்னேன், 5 மினிட்ஸ் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிட்டு வெந்துருச்சான்னு வந்துட்டு செக் பண்ணுறோம். அதுக்கோசரம் லைட்டாக வந்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விடும்போது வந்துட்டு அடியில் தீஞ்சிருக்கா இல்லை நல்லா வெந்துருச்சா அப்படின்றதும் நம்ம பார்க்கும்போதே தெரியும். அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு வேளை வேகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் வேக வைங்க. ஆனால் அடிக்கடிக்கு வந்துட்டு திறந்து பார்த்து மிக்ஸும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பூ வந்துட்டு துருவி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு 3/4 வேக்காட்லேயே வந்து எடுக்கிறோம். ஏன் 3/4 வேக்காட்லேயே வந்து எடுக்கிறோம் அப்படின்னா சாப்பாடு கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொலன்னு வந்துட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சலசலன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு 3/4 வேக்காட்லேயே எடுக்கிறோம். அந்த மாதிரி 3/4 வேக்காட்லேயே எடுக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சாதத்து கூட வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இறக்க போகிறோம். வாங்க வந்துட்டு நம்ம இறக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முட்டைக்கோஸ் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சாப்பாடை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு வீட்டில் உள்ள பொருளை வச்சே வந்துட்டு செஞ்சுருக்கோம். அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி கிளறாங்கன்னு தெரியும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப போட்டு அமுக்குனீங்க அப்படின்னா குழஞ்சி ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆயிரும். மேலாப்பில் வந்துட்டு நீங்கள் துதியாக வந்துட்டு கிளறும் போது தான் எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பொழுன்னு நல்லாவும் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்துட்டு எப்படி கிளறாங்களோ அது மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாங்கள் வந்துட்டு முட்டைக்கோஸ் சாதம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.